Hi friends, now we'll see the plural forms of nouns that do not end with s or es. Usually if we see, most of the plural forms of nouns will be ending up with s or es, but there are some plural forms of nouns that do not end with s or es. We'll see those. The first example is men. Men means more number of mans. That is, pala aangal. Men means pala aangal. This word is not ending with yes. இந்த word பார்த்தீங்கன்னா எஸ்ல எண்ட் ஆகாது. ஆனாலும் இது வந்து ஒரு plural form of noun. மென்னுனா பல ஆண்கள். We should not use mans. Mans is wrong, whereas men is the correct plural form of noun. Men means more number of man. That is aangal. You should not say mans. Even you should not say men's. Mansunu சொல்லக்கூடாது, mensunu சொல்லக்கூடாது. கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென் தான். இதோட சிங்குலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேன். மேனுனா ஒரே ஒரு ஆண். ஸோ மேனுனா ஒரு ஆண், மென்னா பல ஆண்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை தான் நம்ம வந்து மென்னுன்னு சொல்கிறோம். மோர் தேன் ஒன். மென் மீன்ஸ் more than one man. இதுவே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மென்ஸ் டே, மென்ஸ் செக்ஷன். இப்போ ஒரு நம்ம துணி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் மென்ஸ் வேர். ஏன் அங்கே மென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்னால் என்னென்னா ஆண்களுடைய அப்படின்னு அர்த்தம். மென்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மென்னுன்னு போட்டு அதுக்கு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மென்னுனா ஆண்கள், இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டாங்கன்னா ஆண்களுடைய அப்படின்னு அர்த்தம். மென்னா ஆண்கள், இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடும்போது என்ன அர்த்தம்னா ஆண்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ மென்ஸ் வேர், ஆண்களுடைய பிரிவு, ஆண்களுடைய ஆடைகள். அதுதான் வந்து இந்த மென்ஸோட மீனிங். இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடாமல் மென் கூட எஸ் நம்ம சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மென்ஸ் கூட அப்பாஸ்ட்ரஃபி போடாமல் அப்படியே எஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி போடக்கூடாது. இட்ஸ் அ ராங் யூசேஜ். மென் கூட அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். மென்னுனா ஆண்கள், இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடும்போது இது அவர்களுடைய, ஆண்களுடைய அப்படின்னு அர்த்தம். Next, coming to the next example, this is women. இதை வந்து women ன்னு சொல்லணும். We should pronounce this word as women. women னா என்னன்னா பெண்கள். அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண்ணை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பெண்கள்னு சொல்லுவோம். That is more than one woman is told as women. விமென்னா என்னன்னா பெண்கள். ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண்ணை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா விமென்னு சொல்லுவோம். நம்ம வந்து
விமென், இதை வந்து உமன்ஸ், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா இந்த வேர்டை வந்து விமென்னு சொல்லணும், விமென் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் விமென். இதை வந்து உமன்ஸ்ன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ இது வந்து தப்பான யூசேஜ். அதே போல் விமென்ஸுங்கிற வார்த்தையும் கிடையாது. கரெக்ட் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமென். விமென்னா பெண்கள். உமன்ஸ்னு சொல்லக்கூடாது, விமென்ஸ்னு சொல்லக்கூடாது. அதுவே இதோட சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் விமெனோட சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன். உமன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண். உமன்னா என்னன்னா சிங்குலர் ஃபார்ம், ஒரே ஒரு பெண்ணை என்னன்னு குறிப்பிடுவோம்னா உமன் அப்படின்னு சொல்லுவோம். உமன்னா என்னன்னா ஒரே ஒரு பெண். இது உமன், இது விமென். அதுவே விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் டேங்கிறது கரெக்ட் தான், ஆனால் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணி அந்த எஸ்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். விமென் போட்டு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு யூ ஹாவ் டு யூஸ் த லெட்டர் எஸ். அப்படின்னா என்னென்னா விமென்ஸ் அப்படின்னா பெண்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம். விமென்ஸ்னா என்னென்னா பெண்களுடைய. விமென்ஸ் டேன்னு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக விமென் பக்கத்தில் ஒரு எஸ் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். விச் மீன்ஸ் விமென்னா பெண்கள். இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடும்போது இட் மீன்ஸ் பெண்களுடைய. Okay. Next, coming to the next example, children. Childrenனா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள். The next example is children. அப்படின்னாவே என்னன்னா இட்ஸ் a plural form of noun. இதுவே வந்து ஒரு பன்மையான ஒரு வார்த்தை தான். childrenனா குழந்தைகள். நீங்கள் எப்பயுமே ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும்போது சில்ட்ரன் சொல்லணும். சில்ட்ரன் குழந்தைகள். அதுவே ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து சைல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சைல்ட்ஸ்ன்னு எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. இட்ஸ் அ ராங் யூசேஜ். ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் த வேர்ட் சைல்ட்ஸ். லைக்வைஸ் யூ ஷுட் நாட் யூஸ் த வேர்ட் children's. There is no such word called children's. children'sங்கிற வார்த்தையும் ஒரு தப்பான வார்த்தை. This is also a wrong usage. childsம் சொல்லக்கூடாது, children'sம் சொல்லக்கூடாது. The plural form of child is children. இதோட சிங்குலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா சைல்டுன்னு சொல்லணும். This is the correct singular form of noun. ஒரே ஒரு குழந்தை இருக்குன்னா அதை எப்படி சொல்லணும்னா நீங்க சைல்டுன்னு சொல்லணும். குழந்தைனா சைல்டு. இதுவே இதோட சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எழுதிட்டு சில்ட்ரன் போட்டு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். அப்படின்னா என்னன்னா குழந்தைகளுடைய தினம் சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது குழந்தைகளுக்கான நாள், அது குழந்தைகளுடைய தினம். ஸோ தட் டே இஸ் ஸ்பெஷலி மென்ட் ஃபார் சில்ட்ரன். அப்போ சில்ட்ரன் போட்டு சில்ட்ரன்னா ஆல்ரெடி குழந்தைகள், இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடும்போது குழந்தைகளுடைய. Okay. So
These are the main 3 examples of plural forms of nouns that do not end with s and es. Then I would like to add one more information with this. அதாவது வெறும் மேன்னா ஒரு ஆண் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மேன் பக்கத்தில் இந்த மேன் பக்கத்தில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஒரு ஆணுடைய அந்த ஆண் ஒரு ஆண் தான் அவருடைய அப்படின்னு அர்த்தம். நான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மென் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் ஆண்களுடையன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? மென்ஸ் ஷர்ட்னா ஆண்களுடைய சட்டை. அதுவே மேன் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிங்கன்னா ஒரு ஆணுடைய சட்டை. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். முதல்ல உமன்னா என்னன்னு பார்த்தோம். உமன்னா வெறும் பெண். உமன் மட்டும் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எதுவுமே போடாமல் ஜஸ்ட் உமன்னா என்னன்னா பெண். அதுவே இந்த உமன் கூட ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பெண்ணுடைய அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கே விமென்ஸ்ன்னா என்ன அர்த்தம்னா பெண்களுடைய, பல பெண்களுடையன்னு அர்த்தம். அதே வெறும் உமன் போட்டு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிங்கன்னா ஒரு பெண்ணுடைய அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. விமென்ஸ் புக் அப்படின்னா பல பெண்களுடைய புத்தகம். விமென்ஸ் புக்னா பெண்களுடைய புத்தகம். உமன்ஸ் புக்னா ஒரு பெண்ணுடைய புத்தகம். நெக்ஸ்ட் இங்கே சைல்டு போட்டிருக்கோம். சைல்டுனா குழந்தைன்னு போட்டிருக்கோம். இந்த சைல்டுக்கு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் ஒரு குழந்தையுடையது அப்படின்னு அர்த்தம். சைல்ட்ஸ் பர்த்டே அப்படின்னா ஒரு குழந்தையுடைய பிறந்த நாள். சைல்டு போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிங்கன்னா அது கரெக்ட் யூசேஜ் தான். அதுக்கு என்ன மீனிங்னா ஒரு குழந்தையுடைய அப்படின்னு அர்த்தம். சைல்ட்ஸ் பர்த்டேனா அந்த ஒரு குழந்தையுடைய பிறந்த நாள். அதுவே இங்கே சில்ட்ரன்ஸ் அப்படின்னா பல குழந்தைகளுடைய என்ன சொல்லலாம், சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படின்னா குழந்தைகளுடைய பள்ளி விழா. குழந்தைகளுடைய பள்ளி விழா. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த நவுனும் வந்து ஃபிஷ் தான். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்லேயும் ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லுவோம். வி won't call it as ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லுவோம். ஸோ போத் இன் சிங்குலர் as well as in the plural form fish is called as fish. ஷீப் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு. இதோட ப்ளூரல் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ஷீப் தான். செம்மறி ஆடுனாலும் ஷீப் தான், செம்மறி ஆடுகள்னாலும் ஷீப் தான். நெக்ஸ்ட் சில ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள்னு இருக்குன்னா ஆல்ரெடி பீப்புளுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் இதுதான், குரூப் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான். பீப்புள்னாவே என்னன்னா அதில் ஒரு குரூப் தான், அதில் நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அதை தான் பீப்புள்னு சொல்லுவோம். எப்பயுமே வந்து நம்ம பீப்புள்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. பீப்புள்ஸ்ன்னு ஒரு வார்த்தையே கிடையாது, பீப்புள்னு தான் சொல்லணும். பீப்புள்னா a group of more number of persons. ஒரே ஒரு ஆள் இருக்காங்கன்னா பர்சன் சொல்லிட்டு விட்டுடலாம். ஸோ பீப்புள்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு டூத்னா என்னன்னா ஒரே ஒரு பல். இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீத். டூத்தோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீத்னா என்னன்னா பல பற்கள். இதோட சிங்குலர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூத் வந்து சிங்குலர் ஃபார்ம், டீத் வந்து ப்ளூரல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஃபூட்னா சிங்குலர் ஃபார்ம். சரி, நான் ப்ளூரலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபீட்னா ப்ளூரல் ஃபார்ம், ஃபூட்னா சிங்குலர் ஃபார்ம். ஃபூட்னா பாதம், ஃபீட்னா பாதங்கள். நம் கால் பாதங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஃபீட்டுன்னு சொல்லுவோம். ஃபூட்னா ஒரே ஒரு கால் பாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.